தலைவர் விட்டு பாக்கி எல்லாத்தையும் வெளியில எடுப்பாங்க. தலைவர் மட்டும் உள்ள வராங்க. வாங்க எப்படிங்க பாத்தீங்களா? எப்படிங்க? ஒரு விஷயம் கோவையில பரப்புரையை மேற்கொண்டுட்டு வரக்கூடிய அண்ணாமலை அவர்கள் துடியலூர் பகுதியில அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சதுக்கு அப்புறமா பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தருடைய வீட்டுல போயிட்டு உணவு இருக்காரு. கோவை நாடாளுமன்ற தொகுதியில பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரு. இதுக்காக கோவை பகுதியில தீவிர சூறாவளி பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. கோயம்புத்தூரை மாற்ற வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வர வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார். முழு ஆதரவும் நீங்கள் தாமரை கழிக்க வேண்டும் என்கின்றார். பாரத வேண்டுகோளை வைத்து அடுத்த 3 நாட்கள் எனக்காக ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, தாமரை ஓட்டு போட சொல்லுங்க, மோடியை 3வது முறையாக வர வேண்டும். அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை வேண்டும். முதல் பட்டன் மீடியம்ல தாமரைங்கம்மா மறந்துடாதீங்க, தாமரை சின்னத்தில் வாக்களிக்க. அந்த வகையில வழக்கம் போல புத்தாண்டு அன்னைக்கு கோவனூர் பகுதியில பெருமாள் கோயில போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கும் மாலைகளை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கி இருந்திருக்காரு. 10 ஆண்டு காலமா பாஜக ஆட்சி நடந்துட்டு வருது. இங்க இருந்து யாருமே கோவையினுடைய முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்ற மாதிரி இவரு தன்னுடைய பரப்புரையை பேசியிருந்திருக்காரு. 3வது முறையா மோடி அவர்கள் ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பா கோவையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா துடியலூர் முத்துநகர் பகுதியில அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து அந்த பகுதி மக்களோட ஜமா படிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அப்படின்னு உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க உணவு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இருக்க இதுக்கு முன்னாடி துடியலூர் விநாயகர் கோயில் பக்கத்துல ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் மற்றும் தேமுதிக கட்சியை சேர்ந்தவங்களும் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில பிஜேபி கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் பரப்புரை அப்போ வீட்டுக்கு போயிட்டு உணவு இருந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். அது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது.